ஹாய் நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறதுனா பிடிசி தான் பார்க்க போகிறோம். எல்ஐஓ கார்டர் வியூவில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். எல்ஐடியில் அப்ராக்சிமேட்டாக டைட் லீஷன்ஸ் இருக்குது. நான் கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் பை ஃப்ரண்ட்டாக மூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கிளியராக பார்த்துட்டே வாங்க. நம்ம பஞ்சர் பண்ணது ஃபிமோரில். சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்களே, ரேடியில் பண்ணுறீங்களா இப்போ ஃபிமோரில் பண்ணுறீங்களான்னு. இதை ஃபிமோரில் தான் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போது ஃபிமோரில் பண்ணி தான் எல்ஏஓவில் எங்கேஜ் பண்ணி லெஃப்ட் சைடு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆர்ஏஓ கிரேனியல் பார்க்க போகிறோம். ஆர்ஏஓ கிரேனியலில் கூட டைட் லீஷன்ஸ் இருக்குது ப்ராக்சிமலாக. இதுக்கு நம்ம ஸ்டென்ட் வைக்கிறது தான் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். பிஎன்டரி பிடிசிஏ ஒயரை வச்சு நம்ம அதோட யூசஸ்லாம் இப்போ அது பலூன் டைலட்டேஷன் பண்ண போகிறோம். ப்ரீ டைலட்டேஷன் ஆல்ரெடி பலூன் கூட நம்ம பொசிஷனில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட் பை ஃப்ரண்ட்டாக மூவ் பண்ணி காட்டுற பாருங்கள். எங்கே டைட் லீஷன்ஸ் இருக்கோ அங்கே பலூன் ஆல்ரெடி நம்ம ரெடியாக வச்சுட்ருக்கோம். இப்போ ப்ரீ டைலட்டேஷன் தான் பண்ண போகிறோம். டீஃப்ளேட் அண்ட் இன்ஃப்ளேட் பண்ண போகிறோம். டூ பலூன் தான் எடுத்துருக்கோம். நம்ம டூ பலூனில் இப்போ நம்ம இன்ஃப்ளேட் அண்ட் டீஃப்ளேட் பண்ணும்போது அங்கே இருக்கிற வெசில்ஸ் கொஞ்சம் எங்கே டைட் லீஷனோ அங்கே இருக்கும். அங்கே நார்மலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பலூனில் ஆர்பிபிக்கு போய் ப்ராக்சிமல்னால ஆர்பிபி நல்லா இன்ஃப்ளேட் பண்ணி ஆர்பிபி வரைக்கும் இது பண்ணி அதுக்கப்புறம் டீஃப்ளேட் பண்ணிக்கலாம். வெசில்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ஓப்பன் ஆகும். நம்மளுக்கும் ஸ்ட்ரென்த் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம ஆல்ரெடி இன்ஃப்ளேட் அண்ட் டீஃப்ளேட் பண்ணியிருக்கோம். அதனால் வெசில்ஸ் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு. வெசில்ஸ் ஓப்பன் ஆனதுனால இப்போ நம்ம சினி எடுத்துக்க போகிறோம். வெசில்ஸ் ஓப்பன் ஆன உடனே பலூனை வெளியே கெட்கெட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சினி கொடுப்போம். சினி கொடுத்து முடிச்சிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ஸ்டென்டட் போர்ஷன் தான். இப்போ ஸ்டென்டட் பலூன் எடுத்து பொசிஷனில் வச்சாச்சு. பொசிஷனில் வச்சு ஒரு ஷார்ட் சினி கொடுத்து செக் பண்ணிப்போம். செக் பண்ண முடித்த உடனே அந்த இன்ஃப்ளேட் அண்ட் டீஃப்ளேட் இதுவும் பண்ணி ஸ்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இன்ஃப்ளேட் பண்ணியிருக்கோம். இன்ஃப்ளேட் நாமினல் எவ்வளோ, ஆர்பிபி எவ்வளோன்னு சொல்லிட்டு ஸ்டென்ட் பலூனில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நாமினல் அண்டு ஆர்பிபி இப்போ நம்ம ப்ராக்சிமலில் ஸ்டெண்டிங் பண்ணுறதுனால ஆர்பிபியை நம்ம எடுத்திருப்போம். ஆர்பிபிக்கு போய்ட்டு அண்டு இன்ஃப்ளேட் அண்ட் டீஃப்ளேட் பண்ண உடனே இப்போ பாருங்கள், வெசில் கிளியராக வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு நார்மல் ஷார்ட் சினியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஸ்டென்டட் போர்ஷனில் கொஞ்சம் சின்ன ஷேப்ஸ் இரெகுலர் ஷேப் இருக்குது. நம்ம இதுக்கு போஸ்ட் டைலட்டேஷன் பண்ணி ஆகணும். அதனால் இப்போ எல்ஏஓ கார்டல் வியூலையும் பாருங்கள், அப்புறம் கார்டல் வியூலையும் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி நம்ம ஒயர் பிடிசி ஒயர் எப்படி வச்சுருக்கோன்னு நான் முன்னாடி வீடியோவில் காட்டலை. அதோட கிளிப்பை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நல்லா கிளியராக தெரிஞ்சு பாருங்கள். இதில் இப்போ பிடிசி ஒயர் கிளியராக இது பண்ணியிருக்கோம். இப்போ போஸ்ட் டைலட்டேஷன் பண்ண போகிறோம். போஸ்ட் டைலட்டேஷன் பண்ணும்போதும் கரெக்டாக பொசிஷன் வச்சுட்டு அந்த ஸ்டென்ட் எங்கே இருக்கோ அந்த ஸ்டென்ட் பொசிஷன் அந்த எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுட்டு அங்கே நம்ம இன்ஃப்ளேட் அண்ட் டீஃப்ளேட் பண்ணணும். டைலட்டேஷன் பண்ணணும். டைலட்டேஷன் பண்ணும்போது எங்கே ஒரு மாதிரி வளைவு நெளிவாக இருக்கும், இரெகுலர் இது இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக டீஃப்ளேட் பண்ணும்போது கரெக்டாக வெசில்ஸ் ஓப்பன் ஆகி ஒரு கிளியரான ஒரு ஃப்ளோ கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம போஸ்ட் டைலட்டேஷன் பண்ணுறோம். அப்போ தான் ஸ்டென்டட் கரெக்டாக வெசில்ஸில் கரெக்டாக ஆப்ஷன்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ போஸ்ட் டைலட்டேஷன் பண்ணுறது இதில் பாருங்கள், ஆல்ரெடி இன்ஃப்ளேட் பண்ணியிருக்கோம். இன்ஃப்ளேட் பண்ணிட்டு இப்போ டீஃப்ளேட் பண்ண போகிறோம். டீஃப்ளேட் பண்ண உடனே வெசில்ஸ் நார்மலாக எழுதும். நம்ம நினச்ச மாதிரி வெசில்ஸ் வந்துடும். மோஸ்ட்டாக வீடியோ பார்க்குறவங்க கொரோனரி தெரிய மாட்டேங்குது. கொரோனரி ஹேங்கிள்ஸ் எல்லாமே நான் இது மாதிரி வீடியோஸ்க்கு பிடிசி வீடியோஸ், ஆன்ஜோ வீடியோஸ் எல்லாம் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே நல்லா நோட் பண்ணுங்கள். ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது, கொரோனரி சிஸ்டம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ லாங் சினி நம்ம எடுத்துக்கணும். இப்போ வெசில்ஸ் நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு. இதனால் நம்ம பண்ண ப்ரொசீஜர் ஓகே ஆகிடுச்சு. தேங்க்யூ.